ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு மிகப்பெரிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கோவில் போயிட்டு அப்படியே வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதான் நித்தி அவ்வளோ பேர் போட்டு இருக்குது. யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டருக்கு, அதாச்சும் வந்து நியூவாக வர கிரியேட்டருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆப் வச்சுட்டாங்கன்னே சொல்ல முடியும். ஸோ இது வந்து அவங்க நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது பெரிய ஆப்பாக தெரியும். பட் யூடியூப் சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஜென்யூனான கிரியேட்டர்ஸ், ஒரிஜினல் கிரியேட்டர்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் அப்பப்போ கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் இத்தனை வருஷமாக வந்து அதாச்சும் 2016க்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு. 16க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த 4000 வாட்ச் ஹவர், அதுக்கப்புறமா 1000 சப்ஸ்கிரைபர்லாம் கொண்டு வந்தாங்க. அகைன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் பக்கம் ஆகிடுச்சிங்க. ஸோ இப்போ மறுபடியும் 27 ஃபெப்ரவரி 1லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துங்க. இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி மானிடைஸ் வாங்கணும் அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர் வந்து கொண்டு வரணும் ஒரு சேனலுக்கு. அது வந்து ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனல் வந்து 4000 வாட்ச் ஹவர் வந்து கடந்திருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்ச் ஹவர் மட்டும்தான் இருந்தது. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு 6 மந்த் கழித்து அவங்க வந்து இதையும் ஆட் பண்ணாங்க. என்னென்னா ஒரு 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் இருந்துச்சுன்னா, பாஸ்ட் 90 டேஸில் ஒரு 10 மில்லியன் வந்து ஷார்ட்ஸோட வியூஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதையும் மானிட்டைஸ் எலிஜிபிலிட்டி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஷார்ட்ஸில் 10 மில்லியன் வியூஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். எப்படின்னா 4K வாட்ச் ஹவர் கம்பேர் பண்ணும்போது இந்த 10 மில்லியன் வியூஸுன்றது வந்து கண்டிப்பாக எல்லா கேட்டுக்குமே ஈஸியாக தான் இருக்கும். என்னடா 10 மில்லியன் வியூஸ் இப்போ ஈஸின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஷார்ட்ஸ் ஃபீடில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபோட அல்காரிதம் வந்து சீக்கிரமாக எல்லாருமே வந்து சஜஷன் பண்ணோம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் சஜஷன் ஆகுது அப்படின்னும் போது அது அல்காரிதம் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் ஷார்ட்ஸ் மட்டுமே வந்து 10 மில்லியன் 20 மில்லியன் நீங்கள் வந்து நிறைய சேனலை பார்த்துருப்பீங்க. ஒரு ஷார்ட்ஸ் மட்டுமே 300 200 மில்லியன்லாம் போயிருக்கும். ஸோ ஷார்ட்ஸோட வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். ஸோ அதையுமே வந்து அவங்க எலிஜிபிளாக வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போது அது எல்லாத்தையுமே மாற்றிட்டு இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிஜிபிள் கிரைட்டீரியா கொண்டு வர போகிறாங்க. இது வந்து 27 ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 27 ஜனவரி 31 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4K வாட்ச் ஹவர், 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸு, 1K சப்ஸ்கிரைபர் இது ரீச் பண்ணோன்னா நம்ம வந்து பழைய அந்த க்ரைட்டீரியாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சேனலை மானிட்டைஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் உங்களால் வந்து அதுக்குள்ளே கொண்டு வர முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த புது க்ரைட்டீரியாவுக்கு வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கொண்டு வராத சேனல் அதுக்கப்புறமா 27 ஃபெப்ரவரிக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுற எல்லா சேனலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபோட ரிக்வயர்மெண்ட் என்னென்னா அதே டிஃபால்ட் 1000 சப்ஸ்கிரைபர் தான். ஸோ ஒரு சேனல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகியிருக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 365 டேஸில் 4K வாட்ச் ஹவராக இருந்தது 8K வாட்ச் ஹவராக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இது வந்து அவங்க 6K வாட்ச் போட்டுருந்துக்கலாம், அப்படியே டபுள் ஆக்கிட்டாங்க. ஸோ 8K வாட்ச் ஹவர் வந்து நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து 10 மில்லியன் வியூஸ்ன்றது வந்து 20 மில்லியன் வியூஸாக நீங்கள் வந்து கொண்டு வரணும். பட் ஷார்ட்ஸில் வந்து வியூஸ் கொண்டு வரதுன்றது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு வீடியோ உங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா இப்போ ஷார்ட்ஸில் உங்களுக்கு எல்லா ஷார்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா ஷார்ட்ஸோட அல்காரிதம் வந்து அது மாதிரி. பட் லாங் வீடியோவில் நம்மளால் வந்து அந்த வாட்ச் ஹவர் கொண்டு வரது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் அது. அது வந்து யூடியூப் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அந்த 4K வாட்ச் ஹவர் கொண்டு வரதுக்கு எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இப்போ மானிட்டைஸ் ஆனவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா அது ரெகுலராக உங்களுக்கு வியூஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்போ லாஸ்ட்டு 365 டேஸில் உங்களுக்கு வந்து அந்த 4K வாட்ச் ஹவர், 8K வாட்ச் ஹவர், இந்த 20 மில்லியன் வியூஸ் இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக போயிட்டே தான் இருக்க சேனலில். ஸோ ஆல்ரெடி மானிட்டைஸ் ஆனவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணி புதுசாக ரீச் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது கொஞ்சம் டஃப்பான விஷயம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டஃப்பான விஷயம் தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மைல் ஸ்டோனை வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா சேனலை மானிட்டைஸ் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேருந்து அஃபிஷியலாக வந்திருக்க நியூஸ். இதுக்கு முன்னாடி கூட அஃபிஷியலாக வரல. பட் இப்போ வந்து எனக்கே நம்மளே சேனல் வச்சுருக்கோம் இல்லையா, நமக்கே அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா மெயில் பண்ணிட்டாங்க. ஆல்சோ நம்ம டிவோல் இருக்கிறதுனால நமக்கு டிவோல் இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி யூடியூப் பாலிசி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை வந்து அவங்க நல்லா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக சம்டைம் இந்த பாலிசி, கம்யூனிட்டி கைட்லைன்ஸு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் ஆக்ஷன்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு ஜென்யூனான கிரியேட்டரால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ யூடியூப்பில் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஜென்யூனாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் 100% நீங்கள் ஒரிஜினல் கொடுத்தீங்கன்னா தான் உங்களால் வந்து யூடியூப்பில் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறது, இல்லை ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சு ரிப்பீட்டடாக வந்து நீங்கள் வீடியோ போடுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரிப்பீட்டட் கண்டென்ட் அப்படின்னா லெஸ்ஸு வேல்யூ, அதாச்சும் வந்து எப்படின்னா லோ வேல்யூ கண்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே போயிடும்.
ஸோ நீங்கள் வந்து சேனல் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய எஃபெக்ட் 100% உங்களுடைய எஃபெக்ட் வந்து நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக அந்த சேனல் ரீச் ஆகிடுச்சு. ஒன்ஸ் ரீச் ஆகிடுச்சுனாலே போதும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வியூஸ் வர ஆரம்பிக்கும். அண்ட் நீங்களும் வந்து earn பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. யூடியூபோட பாலிசி ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு யூடியூப்பில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். டாட்டா.